நான் பதிவு செய்யணும் விரும்புகிறேன். நீங்கள் வந்து என் பேட்டி எடுப்பீங்கன்னு நான் நினைக்க கூட இல்லை. பெரியார் முன்வைக்க நம்ம முக்கியமானது வந்து பெண் உரிமை. உங்கள் வாழ்வில் மன வாழ்வில் அதை எப்படி கொண்டு போக போகிறீங்க? அவங்களுக்கு என்ன ஸ்பேஸ் எப்படி கொடுக்க போகிறீங்க? ப்ராக்டிக்கலி அது ஒரு பெரிய பாருங்களேன். நீங்கள் எங்கிட்ட தான் பேட்டி எடுத்து வரீங்க, அவங்ககிட்ட எடுக்க இல்லை. அடுத்து அவங்ககிட்ட எப்படி அதை எப்படி செயல்படுத்த போகிறோம்? ஐ டோன்ட் நோ. அது ஒரு லேர்னிங் தான், ஒவ்வொரு நாளும் கட்டுறது தான். எனக்கு பெரிய தயக்கங்கள் நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஆனால் நான் ஒரு கட்டத்தில் கல்பனா தான் என்னை வந்து சரி செய்யலாம் ஃபீல் பண்ணது வந்து அவங்க. அதனால் பெரியார் சொல்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. பெண்களை சார்ந்த பெண்களுக்கான என்ன சொல்கிறது, அனைத்து உரிமைகளும் பாதுகாக்கப்படும் பொழுது அந்த சொசைட்டியே ஹெல்த்தி சொசைட்டியாக இருக்கும். கண்டிப்பாக கல்பனாவும் வந்து அவங்க ஊரில் ஹரிஜன காலனின்னு இந்த பேரை அழிச்சிட்டு பெரியார் நகரம் பண்ணாங்க. அதனால் ஏதோ ஒரு வகையில் பெரியாரும் டாக்டர் அம்பேத்கரும் எங்களுடைய லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க எங்களை வழிநடத்துகிறாங்க. எப்போ அறிமுகமானது, எப்படி நடந்தது? என்ன சொல்கிறது, ஆக்சுவலி அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார். நான் என்னோட தாண்டி தான் சந்திக்கிறேன், பேசணும். பட் இது சரியான டைம்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்குங்க இந்த அனுபவம்? பெரியார் சுயமரியாதை திருமணம் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் இந்த நாள் அனுப்பிச்சிருக்கீங்க தலைவர்கள். அதுதான் சரியானதுன்னு எனக்கு பெருசாக ஒரு திருமணமாக நம்ம செய்வது கருத்தியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளியே ஒரு பீரியட் ஆடம்பரமான வாழ்க்கைகளை அடிப்படையான சில புரிதல்கள் இந்த ஸ்டேட்டையும் இந்த சமூக சூழலை புரிஞ்சுக்கணுன்றதான் அதுதான் நான் பார்க்குறேன். அதனால் எனக்கு இன்னொன்று நான் திருமணம் செய்வது தான் சரியானதுன்னு எல்லாருமே இப்படி பண்ணுறது தான் சரியானது. ஏன்னா இன்றைக்கி தலித் மக்கள் மட்டும் இல்லை, ஓபிசிஸ்க்குமான பெரும்பான்மையான உரிமைகளுக்காக போராடி அம்பேத்கர். இன்றைக்கு வரைக்கும் அவருடைய உரிமைகள்னால தான் இந்த இந்திய சமூகமே வந்து என்ன சொல்கிறது, வி ஆர் ஆல் என்ஜாயிங். நம்முடைய உழைப்பின் சுவைகளை நம்ம வந்து அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது வந்து டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் அதை வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக பண்ணிக்கிறோம். அதனால் நிச்சயமாக இங்கே வந்து திருமணம் பண்ணிங்கன்னா எல்லாருமே நான் கேட்பேன், கல்யாணம் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரிவ்யூவில் கெட்டு கொஞ்சம் அதனால கேட்கல. நானும் டீசன்ட் சில பேரோட